நிறைய பேருக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னா எப்படி லாபகரமாக விற்கிறது. முதல்ல நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க அப்படின்னா, லேண்டு நீங்கள் விற்கணும் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் விற்கிறீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் விற்கிறீங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. வாடகைதாரர் உள்ள வீட்டை விற்கிறதை விட, சார் என்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் விற்கிறேன், இது வந்து ஒரு 10 வருஷம் ஓல்டு, 20 வருஷம் ஓல்டு. வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபைனான்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நான் உங்கள் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட் சிவகுமார், பெஸ்ட் சர்வீஸ் ரியாலிட்டி. நண்பர்களே, நிறைய பேருக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னா எப்படி லாபகரமாக விற்கிறது, என்னென்ன விஷயங்கள் பார்த்து விற்கணும் அப்படின்ற சில சந்தேகங்கள் இருக்குது. அதை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக இப்போ வந்திருக்கேன். முதல்ல நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க அப்படின்னா, லேண்டு நீங்கள் விற்கணும் அப்படின்னா, முதல்ல அந்த லேண்டு நீள அகலம், அதுக்கு வந்து பட்டா இருக்கா, கூட்டுப்பட்டா இருக்கா, தனிப்பட்டா இருக்கா, இதை மாதிரி விஷயங்களை அப்ளை பண்ணி வைங்க. ஏன்னா ஒரு பையர் உங்களுக்கு வாங்க வந்ததும் இமிடியேட்டாக அவருக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லேண்டு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம். இப்போ ரீசெண்டாக அந்த இடத்த போய் பார்த்து பென்சிங் நீள அகலம்லாம் போட்டு கல் போட்டு அதை நீட்டாக அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இமிடியேட்டாக அவர் வந்து பை பண்ணுவார், லேண்டு விற்கிறதுல உள்ளது. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் விற்கிறீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் விற்கிறீங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. எப்போ வேணாலும் பையர் வருவார், பார்ப்பார். பையர் இமிடியேட்டாக வாங்குறாருன்னா நீங்களும் இமிடியேட்டாக காலி பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க, அந்த ப்ராப்பர்ட்டியில் டெனண்ட் இருக்கார், வாடகைதாரர் இருக்காருன்னா, நிச்சயமாக அவருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறங்க. இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வீட்டை காலி பண்ணின அப்புறம் விற்றீங்கன்னா இமிடியேட்டாக விற்கும் நண்பர்களே. ஏன்னா வீட்டை காலி பண்ணிட்ட அப்புறம் ஒரு நார்மல் பெயிண்டிங் அதை பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். வராருன்னா பையர் வந்து அந்த எம்டி வியூவில் பார்க்கும்போது வீடு வந்து அவருக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அதனால் வாடகைதாரர் உள்ள வீட்டை விற்கிறதை விட காலி வீடு இமிடியேட்டாக ரொம்ப விரைவாக விற்கும். இது வந்து எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்தது நண்பர்களே. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பேங்க்கில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டு, அப்போ என்ன அவுட்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்குது, இது மாதிரியான விஷயங்கள் பேப்பர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பையர் வரும்போது அவர் கேட்கும்போது கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டை விற்கும்போது கவனிக்க வேண்டிய செயல்முறைகள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய ப்ராப்பர்ட்டி ஒன்று ஹவுசிங் லோன் இருக்குது. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை நான் விற்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸிங் ஸ்டெப்ஸு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப ஈஸி நண்பர்களே. உங்கள் ஹவுசிங் லோன் போயிட்டு இருக்கிற பேங்க்கில் சொல்லி, சார் இது மாதிரி என்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் விற்க போகிறேன், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அடுத்து என்ன அவுட்ஸ்டாண்டிங், உங்களது என்ன லோன் ப்ராசஸிங், அந்த அவுட்ஸ்டாண்டிங் லெட்டர் வாங்கிட்டிங்கன்னா வரக்கூடிய பையர் நிச்சயமாக இப்போ வந்து அரௌண்டு 90% வந்து எல்லாருமே ஹவுசிங் லோன் வாங்கி தான் வாங்குகிறாங்க. அவருடைய பேங்க்கு கேட்கும்போது நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அந்த பையர் எங்கே லோன் போகிறாரோ அந்த பேங்க்கு உங்களுடைய பேங்க்குக்கு என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. மீத அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்டை அந்த பேங்க்கை வந்து வாங்கிக்குவாங்க. இதனால் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இது ரொம்ப நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து ஹவுசிங் லோனில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அதை விற்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் நண்பர்களே. அடுத்து நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு சந்தேகம் இருக்கும். சார் என்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் விற்கிறேன், இது வந்து ஒரு 10 வருஷம் ஓல்டு, 20 வருஷம் ஓல்டு, இதை நான் எப்படி விலை நிர்ணயம் செய்யறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். இது ரொம்ப ஈஸி நண்பர்களே. பக்கத்தில் புது ப்ராப்பர்ட்டி என்ன ரேட்டு விற்கிறாங்க அதை கணக்கில் எடுத்துங்க, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன யூடிஎஸ், அன்டிவைடட் ஷேருன்னு சொல்லுவாங்க, பிரிக்கப்படாத சொத்தின் மதிப்பு. அதை அங்கே என்ன லேண்டு காஸ்ட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு கிரவுண்டுனா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வந்து ஒரு 4 வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடிஎஸ் வந்து 600. இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கோடி போகுதுன்னு வச்சுங்க. அந்த 4 கோடியை 2400 டிவைட் பண்ணிங்கன்னா 1 கோடி வருது. அப்போது உங்களுடைய யூடிஎஸ் காஸ்ட்டு 1 கோடி ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுடைய பில்டப் ஏரியா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 வருஷம் ஆகுது அப்பார்ட்மெண்ட்டு,
ஒரு 30 வருஷம் ஆகுதுன்னா அதுக்கு டிப்ரிஷியேஷன் 1000 ரூபாய் போடலாம், 1500 ரூபா அப்ரிஷியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இன்கேஸ் உள்ள வுட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி இருக்கும்போது அது கேஸ் டு கேஸ் மாறும். ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் போட்டிங்கன்னா இன்ட்டு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னும் போது அந்த அமௌண்ட்டு ஒரு 10 lakhs அப்படின்னு. அப்புறம் ப்ளஸ் லேண்டு காஸ்ட்டு அதுக்கு ஒரு 1 கோடி. அப்போ வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அங்கே லேண்டு காஸ்ட்டு 1 கோடி ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ஒரு 10 லட்சம் 5 லட்சம். அப்போ 1 கோடியே 20 லட்சம் நீங்கள் சொல்லி சார் ஒரு 5 லட்சம் நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 1.10லேருந்து 1.15க்குள்ளே விற்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதை மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணோம் நண்பர்களே. அடுத்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறேன் அப்படின்னா எனக்கு குழந்தைகள் இருக்காங்க, அவங்க வந்து மைனராக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க அந்த சொத்தில் பங்கு கேட்க முடியுமானா நிச்சயமாக கேட்க வாய்ப்பில்லை. யார் பேரில் உங்கள் பேரில் சொத்து இருக்கோ அவங்க சைன் பண்ணி கொடுத்தாலே போதும். இன்கேஸ் அவங்க மேஜர் ஆகிட்டா கூட அவங்க பொண்ணுன்ற அவசியம் கிடையாது. யார் பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அவங்க சைன் பண்ணாலே போதும். கணவன் மனைவி பேரில் இருக்குன்னா அவங்க சைன் பண்ணாலே போதும். அதே மாதிரி பையர் அவங்க யார் வாங்குறாங்களோ அவங்க சைன் பண்ணாலே போதும். இதுதான் விஷயம் நண்பர்களே. அடுத்து அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை இண்டிவிஜுவலுக்கோ பார்த்தீங்கன்னா முன்ன வந்து தனிப்பட்டா இருந்தது, இப்போ வந்து கூட்டுப்பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட்டுப்பட்டாங்கிறது ஒரு சிலர் கேட்குறாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில், ஒரு சிலர் கேட்கல. தனிப்பட்டா வேணும்னா அதை கூட்டுப்பட்டாவும் மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம தாலுகா ஆஃபீஸில் போய் விண்ணப்பம் எழுதி கொடுத்தோன்னா மாற்றிக்கலாம். அதனால் வந்து ஒன்றும் பெரிய பாதிப்போ இதுவும் கிடையாது. இதுதான் நண்பர்களே. நண்பர்களே, நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கும். புது ப்ராப்பர்ட்டி வாங்குறது நல்லதா, பழைய ப்ராப்பர்ட்டி வாங்குறது நல்லதானு. 2 ப்ராப்பர்ட்டியிலும் பார்த்தீங்கன்னா சில அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது நீங்கள் புது ப்ராப்பர்ட்டி சிட்டிக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னும் போது இப்போ 2 பெட்ரூமே ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து அசோக் நகரில் வாங்குறீங்க, 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி வந்துடும். அதுவே நீங்கள் ரீசேல் அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது 3 பெட்ரூமே உங்களுக்கு 1.5 கோடி கிடைக்கும். இது மொதல் விஷயம், நன்மை ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல உங்களுக்கு கிடைச்ச நன்மைகள். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ரெடி ஃபார் ஆக்குபைட் பண்ணலாம். அங்கே ஆல்ரெடி வுட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, மார்பிள் நல்ல அருமையாக போட்டிருப்பாங்க, இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரீசேல் ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய நன்மைகள். இப்போ ஒரு சிலர் ரீசேல் ப்ராப்பர்ட்டியில் இருந்து பழக்கமாயிட்டு இருக்கோம். சரி, நம்ம ஒரு புது ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் பொருளாதார ரீதியாக வளர்ந்துட்டு இருப்பாங்க, அப்போ புது ப்ராப்பர்ட்டியும் வாங்குவாங்க. புது ப்ராப்பர்ட்டி வாங்குறதும் நல்ல விஷயந்தான். நீங்கள் அதில் உள்ளே போயிட்ட அப்புறம் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க்கு பண்ணலாம். இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. நம்முடைய பட்ஜெட்டை பொறுத்து தான் அது புது ப்ராப்பர்ட்டி வாங்குறதா பழைய ப்ராப்பர்ட்டி வாங்குறதான்னு. புது ப்ராப்பர்ட்டிலையும் லீகல் இதெல்லாம் பார்த்து வாங்குறது நல்லது, பழைய ப்ராப்பர்ட்டியில் லீகல்லாம் பார்த்து வாங்குறது நல்லது. அதே மாதிரி ஒரு 80-90% பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியுமே பக்காவான லீகலு அதை மாதிரி இருக்கும்போது தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். அந்த ஜிபிஎஸ் கேமரா எடுத்து அந்த ஃபோட்டோவை அப்டேட் பண்ணி, அதே மாதிரி இப்போ சேல் டீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த லாயர் உங்களுக்கு பதிவு பண்ணுறாரோ அந்த லாயர்னுடைய ஃபோட்டோ ஒட்டணும், லாயர்னுடைய அட்ரஸ்ஸு, அவருடைய கான்டாக்ட் நம்பரு. கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த தவறுகளும் நிகழக்கூடாது அப்படின்றதால நிறைய ஃபில்டர் பண்ணி தான் வாங்குறாங்க. நீங்களும் இன்னும் விழிப்புணர்வாக இருக்கும்போது நிச்சயமாக அந்த வீடு வந்து உங்களுக்கு ஒரு மனநிறைவை தரும். மேலும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். புது ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குகிறோம், பழைய ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னும் போது புது ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து லேண்டுக்கு மட்டும்தான் கணக்கிடுவாங்க. பழைய ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது லேண்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கணக்கிடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து இப்போ புது ப்ராப்பர்ட்டி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா உள்ளது வாங்குறீங்க அப்படின்னா 600 அதுக்கு யூடிஎஸ்னா 600க்கு மட்டும் அங்கே கைட்லைன் வேல்யூக்கு நீங்கள் காசு கட்டுற மாதிரி இருக்கும். முதல் விஷயம். 2வது விஷயம், நீங்கள் ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது 600 யூடிஎஸ் அதுக்கு கைட்லைன் வேல்யூக்கு காசு கட்டுவீங்க, ப்ளஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கும் சம் அமௌண்ட்டு இயரை பொறுத்து டிப்ரிஷியேஷன் பண்ணுவாங்க. 1500 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் அதை மாதிரி கொடுப்பாங்க. புது ப்ராப்பர்ட்டி விட ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஒரு 1 lakh 2 lakh வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதுதான் நண்பர்கள்.